Hi friends, welcome back. இன்னைக்கு இந்த வீடியோவில் சாரிக்கு சுங்கு வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது குஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். இன்றைக்கி நான் வந்து பட்டு சாரியில் உங்களுக்கு போடுறத காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா சாரிக்கும் இதே மெத்தட் தான். காட்டன் சாரீ, சில்க் சாரீ, அபூர்வா பட்டு எல்லாத்துக்கும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இன்றைக்கி வந்து இந்த ஃபீல்டில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய இவர் தான் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறாரு ஃப்ரெண்ட்ஸ். யாரோ இல்லை, என்னோடய அங்கிள் தான். ஊர்லேருந்து வந்திருந்தார். இதுக்கு வந்து போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லி நான் வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக. எல்லாமே குட்டி குட்டி டிப்ஸாக இருந்தாலும் கரெக்டாக வந்து சொல்லி நமக்கு போட்டு காமிச்சிருக்காரு. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் வீட்டில் போடும்போது கரெக்டாக வரும். முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே மெத்தட் தான். நான் இன்றைக்கும் ஒரிஜினல் பட்டு சாரியில் வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் இதை வந்து அபூர்வா பட்டு, காட்டன் சாரி எதில் வேணாலும் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து அவர் எப்படி போடுறாரு அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. இந்த சாரியில் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா முந்தியிலேருந்து ஜாயிண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தான் நம்ம சுங்கு வந்து போட ஸ்டார்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அந்த ப்ளவுஸ் தான் கட் பண்ணுறாரு. கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா முந்தியில் ஒரு டிசைன் முடியுது இல்லையா, அதுலேருந்து நம்ம ஒரு கை வந்து வச்சு பார்க்கும்போது வரக்கூடிய கேப் வந்து மார்க் பண்ணி அங்கே வந்து கட் பண்ணுறாரு. இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு சுங்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாகவும் இருக்காது, ரொம்ப பெருசாகவும் இருக்காது, கரெக்டான சைஸில் வரும் அப்படின்றத மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அதே மாதிரி தான் கட் பண்ணுறாரு. பட்டு சாரீ பொறுத்த வரைக்கும் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நமக்கு பெருசாக தான் கொடுத்துருப்பாங்க. மற்ற சாரியில் தான் கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த அளவுக்கு கட் பண்ணும்போது ப்ளவுஸ் அந்த அளவு கம்மியாகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்ச் டேப்லேயோ இல்லை டைலர்கிட்ட கொடுத்து உங்கள் அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. அவங்க டவுட்டாக இருந்தால் நீங்கள் அவங்ககிட்ட கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட சுங்கு வந்து போட்டுக்கலாம். இப்போ ப்ளவுஸ் பீட் பார்த்திங்கன்னா கட் பண்ணியாச்சு. அந்த ப்ளூ கலர் துணி இருக்கு இல்லையா, அதில் தான் நம்ம இப்போ வந்து சுங்கு வந்து போட போகிறோம். ப்ளவுஸ் பீட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. நான் இந்த ஷாப்பிங் ஹால் வந்து இந்த வீடியோ போடும்போது போட்டிருப்பேனா அப்படின்னு தெரியல. இன்கேஸ் போடல அப்படின்னா நான் உங்களுக்கு அடுத்ததாக அதுதான் வந்து ஷேர் பண்ணுவேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த சாரீ எங்கே எடுத்தேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். இன்கேஸ் நான் போட்டுட்டேன் அப்படின்னா லிங்க் கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ போட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேபிளில் போட்டுட்டு ரெண்டு பக்கம் வெயிட்டாக இருக்கக்கூடிய பொருள் வந்து வச்சுட்டார். அப்போ தான் நம்ம நூல் வந்து எடுக்கும்போது அது கையோடு கலந்து வராமல் இருக்கும். நீங்கள் கீழே உட்காந்துட்டு கூட போடலாம், பட் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஏதாவது வெயிட்டாக இருக்கக்கூடிய பொருள் வந்து வச்சுருங்க. அப்போ தான் நம்ம நூல் எடுக்கும்போது லூஸ் ஆகாது. இப்போ ரெண்டு ஓரத்துலையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன அளவுக்கு அந்த துணியை வந்து கட் பண்ணி விட்டுறாரு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு அளவுக்காக இந்த அளவுக்கு நம்ம நூல் வந்து எடுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் தெரியணும் இல்லையா, அதுக்காக. அதே மாதிரி அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த பார்டர் துணியில் சின்ன அளவுக்கு துணி வந்து கட் பண்ணுறாரு. இப்போ பாருங்கள், கட் பண்ணி விட்டாச்சு. கட் பண்ண இந்த லாங்குக்கு பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கக்கூடிய துணி வந்து நம்ம கையால் பிரித்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் ரெண்டு பக்கமும் சேமாக கட் பண்ணி விட்டுருக்கோம். இந்த மாதிரி நம்ம கையால் அந்த நூல் வந்து இழுக்கும்போது நமக்கு நூல் ஈஸியாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். கஷ்டமே இருக்காது, ஈஸியாக வந்து நம்ம எடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து அந்த முந்தியோட கலர்லேயே வரும்போது தான் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம சுங்கு வந்து போடுற மாதிரி வரும். ஒரு சில சாரீக்கு வந்து முந்தி கலரில் ப்ளவுஸ் இல்லாமல் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முந்தியிலேருந்து கொஞ்சம் நூல் வந்து விட்டுட்டு ப்ளவுஸ் வந்து நமக்கு ஜாயின் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளவுஸ் மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த நூல் வந்து விட்டுருப்பாங்க இல்லையா, அதில் நீங்கள் ஈஸியாக வந்து முடிச்சு போட்டு நீங்கள் சுங்கு வந்து போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு அதுக்கு எக்ஸாம்பிளுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்பிங் வந்து லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு அந்த மாதிரி சாரீ ஒன்று என்கிட்ட இருந்துச்சு, அதையுமே காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் அதையுமே பாருங்கள். முந்தியோட ஜாயிண்ட்டில் ப்ளவுஸ் இருக்கும்போது மட்டும்தான் இந்த மெத்தட் வரும். தனியாக ஒரு கலரில் கொடுத்துருந்தாங்க, நடுவில் கேப் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து ப்ளவுஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம கையால் பிரித்து எடுக்கணும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து பிரித்து எடுத்தாச்சு. ரெண்டு பக்கமும் சேமாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஒரு அந்த லைன் கூட வந்து மிஸ் ஆகாமல் கரெக்டாக வந்து பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக வந்து பிரித்து எடுத்தாச்சு. இப்போது சுங்கு வந்து போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் இருந்து, அதாவது எங்கே வந்து அந்த சாரீ ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து வந்து போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு கணக்கெலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தோராயமான அளவு தான். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வந்து அவங்க லைட்டாக முறுக்கி ஒரு முடிச்சை வந்து போட்டுக்கிறாங்க. முடிச்சை வந்து போடும்போதே ஓரளவுக்கு டைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சுங்கு வந்து போடும்போது இந்த சைஸில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதை விட கொஞ்சம் பெருசாக நம்ம அந்த நூல் எடுத்து போடும்போது நிறைய கேப் இருக்கிற மாதிரி தெரியும், பார்க்குறதுக்கு கீழே தொங்காது. இந்த சாரீ பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நம்ம யூஸ் பண்ணல, ஒரு டைம் கூட யூஸ் பண்ணல. அதனால் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரிப்பாக நிற்குது. ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து சாஃப்ட் ஆகிடும். இந்த மாதிரி குட்டி குட்டியாகவே போட்டுக்கோங்க.
இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மணி கூட அட்டாச் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு அதை அடுத்து தான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மணிலாம் இல்லாமல் ரொம்ப பேசிக்காக இருக்கக்கூடிய சுங்கு மெத்தட் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம மணி கூட ஜாயின் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊசி வந்து நம்ம வச்சு அதை கோர்க்கிற மாதிரி இருக்கும். அது நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் இல்லை எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த நூல் வந்து எடுத்து லைட்டாக முறுக்கி ஒரு நாட் வந்து போடணும், அவ்வளோதான். இதே மாதிரி ஃபுல்லாக வந்து நான் போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ எண்டிங் வந்து வந்துருச்சு. எண்ட் பண்ணும்போது என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக கொஞ்சம் நூல் வந்து எடுத்து ஃபர்ஸ்ட் அதை முடிச்சு வந்து போட்டு அதை எண்ட் பண்ணதுக்கப்புறமா மீதி இருக்கக்கூடியதை ஒரு சுங்கா வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாரு. அதே போல் நீங்கள் ரோல் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக ரோல் பண்ணாதீங்க, ஓரளவுக்கு லூஸாகவே பார்த்துக்கோங்க. முடிச்சு மட்டும் தான் டைட்டாக இருக்கணும், ரோல் பண்ணுறது வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். ரொம்ப டைட்டாக இருந்தால் நமக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா திரும்பிக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக பார்த்து செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக வந்து நம்ம போட்டு முடிச்சாச்சு. எல்லாமே ஈவனாக சூப்பராக வந்துருந்துச்சு. ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து முந்தியிலேருந்து ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது போடக்கூடிய ஒரு மெத்தட் தான். முன்னாடியே சொன்ன மாதிரி நூல் வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுக்கு வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லி நான் இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதை வந்து உங்களுக்கு காட்டும் போது ஒரு ஐடியா வந்து கிடைக்கும்னு தோணுச்சு, டவுட் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதையுமே காமிச்சிருக்கேன். இப்போ அதை வந்து பார்த்துடலாம். இப்போ இந்த சாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், முந்தி வந்து முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் நூல் இலை விட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ளவுஸ் பீட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு சில சாரியில் இந்த மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். அந்த ப்ளவுஸ் பீட் மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நூல் இருக்கு இல்லையா, அதையே பார்த்தீங்கன்னா முடிச்சு போட்டு நம்ம சுங்கா மாற்றிடலாம், வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஒரு சில சாரியில் இந்த மாதிரி இருக்கும், ஒரு சில சாரியில் நான் முன்னாடி காமிச்சலையா நூல் எடுத்து போடுற மாதிரியும் இருக்கும். உங்கள் சாரீ எப்படி இருக்கும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ரெண்டுமே காமிக்கும் போது உங்களுக்கு கிளியராக புரியும்னு தோணுச்சு, அதுக்காக தான் நான் ரெண்டுமே காமிச்சிருக்கேன். இப்போ ப்ளவுஸ் பீட் வந்து கட் பண்ணிவிட்டு அவங்க சுங்கு வந்து போட ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி பட்டு சாரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நூல் இலை வந்து முந்தி வந்து முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் இருக்கும், அங்கே தான் நம்ம சுங்கா போட்டு அதை கன்வெர்ட் பண்ணுறோம். இன்னொரு பகுதி பார்த்திங்கன்னா அதாவது உள் முந்தானி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கேயுமே வந்து ஒரு சில சாரியில் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஒரு சிலர் கட் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. அதுவும் இல்லாத பட்சத்தில் அங்கேயுமே வந்து அந்த சுங்கு வந்து போடுவாங்க. சுங்கு போட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, அது விசிபிளாகவும் இருக்க போகிறதில்ல. ஸோ அந்த நூல் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு நார்மலாக பொதுவாக ஒரு சாரியில் வந்து நம்ம தையல் அடிப்போம் இல்லையா மடித்து, அதே மாதிரி தையல் அடிச்சிட்டோம் அப்படின்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் அங்கே வந்து போடுறதை காமிக்கல. ரெண்டு பக்கமும் ஒரு சிலர் வந்து சுங்கு போடுவாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். பெட்ரு பார்த்திங்கன்னா அந்த நூல் கட் பண்ணிவிட்டு நம்ம தையல் போடுறது தான் வந்து பெட்டராக இருக்கும். அதே மாதிரி பட்டு சாரி வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், எந்த மாதிரி டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதுக்கு நான் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு அதை தனியாக இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.